மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 வருடங்களாக தினம்தோறும் விவசாயத்தை சீரழித்தும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தும் பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தி வரும் பாகுபலி யானையை பிடித்து தொலைதூரத்தில் விடக்கோரி வனத்துறையை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோஆபரேட்டிவ் காலனி பகுதியில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பாகுபலி காட்டு யானையால் சேதம் ஏற்படுவதாக கூறி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளாக பாகுபலி என்றழைக்கப்படும் ஒற்றை ஆண் காட்டு யானை நடமாட்டம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த யானை விவசாய பயிர்களான வாழை, கரும்பு, பாக்கு, சோளம் போன்றவற்றை உண்டு பழகிவிட்டது. தினசரி இரவு காட்டை விட்டு வெளியேறி ஊருக்குள் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த யானையை பிடித்து வேறு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் கோஆபரேட்டிவ் காலனி பகுதியில் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது விவசாய பயிர்களை அழித்து விவசாயிகள் உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் பாகுபலி யானையை வனத்துறையினர் பிடித்து முதுமலை போன்ற அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும், வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு தாமதமின்றி இழப்பீடு வழங்க வேண்டும், காட்டை விட்டு வன உயிரினங்கள் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். போராட்டத்தின் இறுதியில் மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலகத்திற்கு சென்ற விவசாயிகள் அங்கிருந்த வனச்சரக அலுவலர் ஜோசப் ஸ்டாலினிடம் கோரிக்கை மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.